அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாக இந்த பூவிலகிலே பல்வேறு ஆலயங்களில் அமர்ந்து அருள்வாளித்து கொண்டிருக்கும் அந்த இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் விழுப்புரம் அருகிலே அன்னம்புத்தூர் என்னும் திருத்தலத்தில் நிதீஸ்வரர் என்ற பெயரிலே நம்முடைய முன்ஜென்ம வினைகளை போக்கக்கூடிய இறைவனாகவும் பொருளாதார பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் இறைவனாகவும் அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்வாளித்து கொண்டிருக்கிறார். நம்மை ஒரு அன்பர் அங்கே சென்று இறைவனை வணங்கி வாருங்கள் என்று சொன்னதன் பேரிலே அந்த ஆலயத்தை தேடி கண்டுபிடித்து சென்று பார்த்தால் அடடா, மிக அற்புதமாக அந்த ஆலயம் எழும்பி நிற்கிறது. இதோ பாருங்கள், அந்த ஆலயத்திலே இறைவனுடைய அருமைகளையும் பெருமைகளையும் பெரிய பெரிய போர்டுகளிலே எழுதி வைத்திருக்கிறார்கள். நாம் சென்ற நேரத்திலே அந்த ஆலயத்தில் சண்டி ஹோமம் மிக பிரமாதமாக அருமையாக வேத விற்பனர்களால் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த சண்டி பூஜையிலே சண்டி ஹோமத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் நமக்கு அளித்தான் என்பது மிகவும் ஒரு அற்புதமான விஷயம் அல்லவா? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகில் உள்ள அன்னம்புத்தூர் நிதீஸ்வரர் கோவில் ஸ்ரீ கனக திரிபுர சுந்தரி அம்பாள் சமேத ஸ்ரீ நிதீஸ்வரர் என்று வழங்கப்படும் இறைவன் அங்கே அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். 1000 ஆண்டுகள் பழமையான குபேரனுக்கு நிதிகள் அருளிய சிவத்தலமாகும் இது. பல்லவர் மற்றும் சோழர்களால் கட்டப்பட்ட இந்த கோவிலில் பிரம்மா வழிபட்ட பிரம்ம தீர்த்தம் மற்றும் பிரம்மாவுக்கு தனி சிலை இருப்பது சிறப்பாகும். நிதி நெருக்கடி நீங்கவும், தொழில் சிறக்கவும், பொருளாதார பிரச்சனைகள் தீரவும், முன்ஜென்ம வினைகள் தீரவும் வழிபட வேண்டிய முக்கியமான திருத்தலமாகும் இது. இந்த கோவிலுடைய சிறப்பு அம்சங்களையும் மற்ற தகவல்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இறைவனுக்கு நிதீஸ்வரர் என்று பெயராகும். குபேரனுக்கு நிதி வழங்கிய காரணத்தால் இந்த ஈசனுக்கு நிதி ஈசன் நிதீஸ்வரர் என்று பெயர் வழங்கப்படுகிறது. அம்மையாருக்கு கனக திரிபுர சுந்தரி என்ற நாமம் வழங்கப்படுகிறது. பிரம்மனுடைய சாபம் நீங்கிய தலம். இங்கு சிவபெருமான் பிரம்மா மற்றும் விஷ்ணுவுக்கு நடுவில் லிங்க வடிவிலே காட்சியளிக்கிறார். தலையெழுத்தை மாற்றக்கூடிய திருத்தலமாக விளங்கும் இந்த அன்னம்புத்தூர் கோவிலை பற்றி சிறப்பு செய்திகளை இங்கே காணலாம். குபேரன் தனக்கு நிதி வேண்டி வணங்கிய திருத்தலங்களிலே இதுவும் ஒன்று என்பதும், தலையெழுத்தை எழுதும் பிரம்மனின் தலையெழுத்தையே மாற்றி எழுதிய சிவனார் வீட்டிருக்கும் தலம் என்பதும் இந்த திருக்கோவிலின் சிறப்பு. பிரம்மனும் விஷ்ணுவும் சிவபெருமானுடைய அடிமுடியை தேடிச் சென்றனர். அப்பொழுது முடி தேடி சென்று தோற்றுப்போன பிரம்மன் முடியை கண்டேன் என்று பொய் சொன்னார். அன்னமூர்த்தி, அன்னவாகனன் என்றெல்லாம் புகழப்பட்ட பிரம்மனுக்கு பொய் சொன்னதால் இழுக்கு ஏற்பட்டதுதான் மிச்சம். இதில் வேதனையுற்ற பிரம்மன் இந்த தலைத்து இறைவனை கை நிறைய மலர்களால் அள்ளி சூட்டி மனம் கனிந்து வணங்க இந்த இழுக்கினால் நேர்ந்த துன்பங்கள் யாவும் விலகியதாம். எனவே இந்த ஊருக்கு அன்னம்புத்தூர் என்று பெயர் அமைந்ததாக சொல்கிறது சோழ மன்னனின் கல்வெட்டு. இந்து சமயத்தின்படி இந்த அண்டத்தையும் அதில் உள்ள உயிர்களையும் உருவாக்கும் தொழிலை செய்பவர் பிரம்மா. அவ்வாறு படைக்கப்பட்டவற்றை பாதுகாக்கும் காத்தல் தொழிலை செய்பவராக விஷ்ணுவும், அழித்தல் தொழிலை செய்பவராக சிவனும் கருதப்படுகின்றனர். இந்து கடவுளர்களில் மிகவும் முக்கியமான இந்த மூவரையும் மும்மூர்த்திகள் என்று குறிப்பிடுவார்கள். அவ்வாறு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே படைத்து ஒவ்வொரு செயல்களையும் வடிவமைத்து வழங்குவதாக கருதப்படும் பிரம்மாவின் தலையெழுத்தையே மாற்றி அமைத்தவர்தான் இந்த தலைத்து இறைவனான நிதீஸ்வரர். எனவே தலையெழுத்தை மாற்றும் அந்த இறைவனை சென்று வணங்கினால் நம்முடைய தலையெழுத்தும் மாறும், நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று நம்பப்படுகிறது. அது மட்டுமல்ல, செல்வங்களின் அதிபதியாக போற்றப்படும் குபேரன் தனக்கு நிதி வேண்டி வணங்கிய தலம் இது.
மேலும் சோழர்களால் கட்டப்பட்ட இந்த கோவிலிலே பிரம்மாவுக்கு திருவுருவச் சிலை காணப்படுவது வேறெங்கும் காண முடியாத சிறப்பாகும். பிரம்மாவை ஆலயங்களில் வழிபடக்கூடாது என்ற சம்பிரதாயம் நடைமுறையில் இருந்து வருகிறது. புண்ணிய பாரதத்தில் 1-2 கோவில்கள் தவிர்த்து பிரம்மாவுக்கு வேறு ஆலயங்கள் கிடையாது. பிரம்மனை மட்டும் தனியாக வழிபடும் நடைமுறை கிடையாது. இப்படி இருக்க இந்த தலத்திலே பிரம்மனுக்கு உருவ வழிபாடு இருப்பது அதிசயங்களில் ஒன்றாகவே கருதப்படுகிறது. இந்த ஆலயத்தில் திருவிழாக்களும் நடைபெற்று வருகின்றன. சிவபெருமானுக்கு உகந்த நாட்களாக பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி அன்று இந்த திருத்தலத்திலே விழா கொண்டாடப்படுகிறது. அன்றைய நாட்களிலே மூலவர் மற்றும் சன்னதியில் உள்ள கனக திரிபுர சுந்தரி ஆகியோருக்கு சிறப்பு அலங்காரத்துடன் பூஜைகள் செய்யப்படுகின்றன. அருள்மிகு நிதீஸ்வரர் கோவில் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலையில் 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். தவமணி குருக்கள் என்பவர் இந்த கோவிலிலே அர்ச்சகராக இருந்து சிறப்பாக பூஜைகள் அனைத்தையும் செய்து வருகிறார். அவரை தொடர்பு கொள்ள நம்பரை கொடுக்கிறேன். அவரை தொடர்பு கொண்டு நீங்கள் கோவிலுக்கு சென்றால் நிச்சயமாக பூஜைகளை மிக அருமையாக செய்து கொடுப்பார். அற்புதமான அருமையான கோவிலான இந்த அன்னம்புத்தூர் நிதீஸ்வரர் கோயிலை நம்முடைய அன்பர்கள் அனைவரும் ஒருமுறை சென்று தரிசித்து தங்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து வளமோடும் நலமோடும் சுகமோடும் தங்கள் குடும்பத்தோடு வாழ்வாங்க வாழ வேண்டுமென்று அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஞானபாரதம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது. எனவே அன்பர்கள் அனைவரும் மறந்து விடாமல் சென்று இறைவனை வணங்கி வாருங்கள். இல்லறத்தில் ஐஸ்வர்யங்கள் பெருகவும், குழந்தை வரம் பெறவும், தொழிலில் முன்னேற்றம், வீடு வாகன யோகம் உள்ளிட்டவை கிடைக்கவும், சூனியம் உள்ளிட்ட கெடுதல்களில் இருந்து விலகவும், கடன் பிரச்சனைகள் தீரவும் இங்கு பிரார்த்தனைகள் செய்து பக்தர்கள் வழிபடுகிறார்கள். சென்னையில் இருந்து செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் வழியாக 128 கிலோமீட்டர் பயணித்தால் திண்டிவனத்தை அடையலாம். அங்கிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அன்னம்புத்தூர் ஆலயம் அமைந்திருக்கிறது. அங்கே சென்று நிதீஸ்வரரை வணங்கி உங்களுடைய வாழ்வில் வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விழுப்புரத்தில் இருந்து 39 கிலோமீட்டர் பயணித்தாலும் அன்னம்புத்தூர் நிதீஸ்வரர் கோயிலை அடையலாம். அனைவரும் சென்று வணங்கி வாருங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஆன்மீக அன்பர்களே, பதிவை பார்த்து ரசித்தீர்களா? நீங்கள் அனைவரும் மறந்துவிடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அத்தனை விதமான ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும். அற்புதமான ஆலயங்கள் பற்றிய பதிவுகள், அகத்தியர் பற்றிய பதிவுகள், மகா பெரியவர் பற்றிய பதிவுகள், ஜீவசமாதிகள் பற்றிய பதிவுகள், நம்முடைய இந்து பண்டிகைகள் பற்றிய பதிவுகள் அனைத்தும் வந்து சேரும். எனவே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.